ஹாய் கைஸ், டே 3 செகண்டாக நம்ம வந்திருக்க இடம் வந்து எமரால்டு பூல். இதுதான் வந்து அந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸுக்கு தண்ணி வர ஆரிஜின் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு இதாக தெரியல. ஹாட் ஸ்ப்ரிங் முடிச்சாச்சு, இப்போ எமரால்டு பூல் வந்திருக்கோம். எமரால்டு பூல் அதுக்கப்புறம் லாஸ்ட் பாயிண்ட் வந்து ப்ளூ லகூன். ப்ளூ லகூன் தான் அந்த தண்ணியோட சோர்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறாங்க. எமரால்டு பூலில் குளிக்கலாம், பட் ப்ளூ லகூனில் குளிக்க முடியாது. ஸோ இது டோட்டலாக வந்து ஒரு கிலோமீட்டர் வந்து எமரால்டு பூலுக்கும் ப்ளூ லகூனுக்கு வந்து இது கிறிஸ்டல் வாட்டர். வீடியோ சரியாக தெரியல, பட் தண்ணி பயங்கர கிளியர், கிறிஸ்டல் கிளியர். ஒரு 5 அடி 6 அடி ஆழத்தில் இருக்கிறது கூட அவ்வளோ கிளியராக தெரியுது. தண்ணியாக கண்ணாடியான்னு சந்தேகமாக இருக்கா, அந்தளவுக்கு கிளியராக இருக்குது. ஸோ இந்த வீடியோவும் அப்பப்போ பாஸ் பண்ணி தேவையான இடத்துல மட்டும்தான் இது பண்ண போகிறேன், ரெஸ்யூம் பண்ண போகிறேன். ஏன்னா ஃபுல்லாகவே 1 கிலோமீட்டர் நடந்து போகணும் அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அந்த எமரால்டு பூலையும் ப்ளூ லகூனையும் வீடியோ எடுத்துகிட்டு இன்றைக்கி டே இதோட க்ளோஸ். அதுக்கப்புறம் ரிட்டன் லஞ்ச் அண்ட் தென் பேக் டு ரூம். எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஃபுல்லாக பாசம் பிடிச்சிருக்கு. இது எதனாலனா அந்த வேல்கனோ எரப்ஷன்னால இந்த தண்ணியில் வந்து கால்சியம், பாஸ்பரஸ், சல்ஃபர் இது எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குமா. அதனால தான் இந்த தண்ணி ஃபுல்லாகவே பாசானா இருக்குது. இந்த இடம் தான் ஆக்சுவலாக கிறிஸ்டல் பூல். ரிஃப்ளெக்ஷன் இருக்கிறதுனால அந்தளவுக்கு கிளியராக தெரியல, பட் இந்த இடம் ஃபுல்லாக தண்ணி கண்ணாடி தோற்றுரும், அந்தளவுக்கு கிளியராக இருக்குது. மெகாலயா ட்ரிப்பில் டவுக்கி ரிவர்னு ஒன்று கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினச்சி போனோம், பட் அங்கே இல்லை. அந்த குறை இங்கே நிவர்த்தி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. இங்கே ஒரே ஒரு மீன் ஒன்று தண்ணியில் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? இந்த மீன் தெரிஞ்சதுன்னா எந்த இடத்துல இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதை நான் ஜூம் இன் பண்ணி காட்டவா? அங்கே தெரியுது இல்லையா, அதுதான். நீ பக்கத்தில் வர்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இது எல்லாமே சருகு தெரியுது இல்லையா உங்களுக்கு? சருகு தண்ணிக்கு அடியில் இருக்குது, 2 அடி ஆழத்தில். ஆக்சுவலாக இந்த சருகு இருக்க இடம் வந்து தண்ணிக்குள்ளார 2 அடி ஆழத்தில் இருக்குது. வீடியோவில் வந்து ஏதோ இருக்க மாதிரி இருக்குது. இந்த மணலும் தண்ணி கடியில் தான் இருக்குது. இந்த மணல்லையும் மீன் நீந்துது. நேச்சுரலாக இங்கே தெரியுது, பட் வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. ரிஃப்ளெக்ஷனில் தெரியல மீன். ஃபஸ்ட்டு ட்ராவல் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் எமரால்டு பூல். இங்கே குளிக்கலாம், பட் நான் இப்போ குளிக்க போகிறதில்ல. ஏன்னா
அந்த ப்ளூ லகூன் இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து குளிச்சிக்கலான் இருக்கேன். அடேங்கப்பா, மீன் தெரியுதுங்களா? கிட்டத்தட்ட ஒரு ஆள் ஷோல்டர் வரைக்கும் நிற்கிறாரு, அவரோட பாதம் தெரியுது. 5 to 6 அடி டீப்புக்கு வந்து கிளியராக இருக்குது. நல்லா பெரிய இடம் தாங்க ஸ்விம் பண்ணுறதுக்கு. ஸோ திரும்ப வந்து அதை ட்ரை பண்ணுறேன். தண்ணி இதுலேருந்து தான் உற்பத்தி ஆகி வருது. அந்த பாறையை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, எல்லாம் ஃபுல்லாக எல்லாமே அந்த கால்சியம், சல்ஃபர், பாஸ்பர், அது என்னவோ கெமிஸ்ட்ரி தெரிஞ்சவங்க சொல்லுங்கப்பா, அதெல்லாம் ஃபார்ம் ஆகி தண்ணி அதுலேருந்து வடிஞ்சு இதுக்குள்ளார வருது. தண்ணி கிறிஸ்டல் கிளியர். கிளியர்னால் இதுதான் கிளியர். கிளியர், ஃபுல் கிளியருங்க தண்ணி. செம்ம லொக்கேஷன். இன்றைக்கி ஸ்பெண்ட் பண்ண 1300 பாத்து நிஜமாலுமே ஒர்த்து. எவரி பெண்ணி ஒர்த்து. நேற்று ஸ்பெண்ட் பண்ணதும் செம்ம ஒர்த்து. என்னை கேட்டால் அந்த 4 ஐலாண்ட் ட்ரிப்புங்கிறது ஒரு மேஜர் அட்ராக்ஷனாக சொல்கிறாங்க. பட் அதை விட 10 மடங்கு பெஸ்ட்டு நேற்று போன ஹாங் ஐலாண்டு. இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். பீச் சைடு இல்லாமல் நேச்சருக்கு நடுவில் இயற்கையாக வர தண்ணியில். இது ஹாட் வாட்டர் கிடையாது, சொல்ல மறந்துட்டேன். இது வந்து கோல்டு வாட்டர். இது வந்து சுடுதண்ணி கிடையாது. நம்ம ஏற்கனவே முடித்தது ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங்கு. இது வந்து கோல்டு வாட்டர். சரி, இப்போ நம்ம அடுத்து இந்த ப்ளூ லகூனை போய் பார்த்துட்டு ரிட்டன் வர வழியில் இங்கே நான் குளிச்சுட்டு ரிட்டன் ஹோட்டலுக்கு போக வேண்டியது தான். லஞ்ச் ரெடியாக இருக்குது. மீன் தெரியுதா? நல்லாவே தெரியுது வீடியோவில். இந்த இடத்தோட கலரே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஒரு மாதிரி இது ஆரஞ்சு, ஃபேண்டா, என்ன கலர் வேணாலும் சொல்லலாம். இங்கேருந்து தான் தண்ணி கீழே போகுது. அங்கே உள்ள ஒரு கோவில் தெரியுது இல்லையா, அதுதான் ஸ்ட்ரைன் ஆஃப் தி ஹெர்மிட் அப்படின்னு கீழே பார்த்தேன். அதோட ரிட்டன் வரும்போது பார்த்துக்கலாம். இன்னும் 200 மீட்டர் இருக்கான். பாம்பு நிறைய இருக்கான்.
ஒரு மரத்தோட வேர் சர்ஃபேஸ்க்கு மேலே ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே எல்லா வேருமே அப்படி தான் இருக்குது. இது என்ன மரம்னு தெரியல ஆக்சுவலாக. தரைக்கு மேலே அதோட வேர் வந்து அப்படியே நரம்பு மாதிரி ஓடி இருக்குது. பார்க்கவே அழகாக இருக்குது. இன்னும் 100 மீட்ரு போர்டு வச்சுருக்குறாங்க. 100 மீட்டர்னால் மேக்ஸிமம் ஒரு 2 நிமிஷத்தில் போயிடலாம்னு நினைக்கிறேன். வந்தாச்சு. கொஞ்சம் பெரிய வீடியோ தான், ஆனால் அதுக்கு உண்டான பலன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கோவிச்சுக்காம பார்க்கவும். அடி எங்கப்பா செம்மங்க. ஐயோ இதுதான் நான் பார்க்குறது. आडवा पाय करू. அவதார் படத்தில் வர மாதிரி வருது. தண்ணியிலேருந்து அப்பப்போ கீழேருந்து பபுள்ஸ் வருது. ஐ திங்க் இங்கே இருந்தால் தண்ணி வெளியே எரப்ட் ஆகுது. இங்கே குளிக்க பர்மிஷன் கிடையாது. குளிக்க விட்டா என்ன இந்த மானுங்க கம்ப்ளீட்டாக காலி பண்ணியிருப்பானுங்க. சான்ஸே இல்லை. அடா 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 அடா. எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க போகிறேன்.
나오잖아 지금. 비켜놔요. Excuse